மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுஷுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்லோகம் 60 படிக்கணும். யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதஹ இந்திரியாணி பரமாதீனி கரந்தி பிரசவம் மதஹ. யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி கரந்தி பிரசவம் மனஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். ஆரம்பத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், அதற்கு பிறகு சாங்கிய தத்துவம். இந்த சாங்கிய யோகம்னாலே ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். ஆத்ம அனாத்ம விவேகம். இந்த விவேகம் புரியலைன்னா கர்மயோகத்தை பண்ணுங்கன்னாரு. அதுக்கு முன்னாடி தர்மத்தின் அடிப்படையில் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி அதனால் நீ துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கடமையை செஞ்சாலும் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தர்மப்படி உன்னுடைய கடமையை செஞ்சாலும் நீ துக்கப்படக்கூடாதுன்னு சொன்னார். கடமையினுடைய அவசியத்தை சொன்னார். பிறகு அந்த கடமையை எப்படி செய்யணுங்கிறதுக்காகவும், இந்த ஆத்ம தத்துவம் புரியலைன்னா உனக்கு மனப்பக்குவம் வரணும், அதுக்காக நீ கர்மயோகம் செய்யணும்னு சொல்லி கர்மயோகத்தை சுருக்கமாக சொன்னார். அதில் பொதுவாக சமபாவனை, வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் சமபாவனையோடு எல்லாத்தையும் ஒரே மாதிரி கடமைன்னு வந்துருச்சுன்னா வேண்டியவங்க வேண்டியாதவங்க கிடையாது, அப்படி பார்க்கணும்னாரு. பிறகு செயலில் உரிமை உண்டு, பலனில் உரிமை இல்லை. செய்வதற்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் பலனில் ரைட்ஸ் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பலனில் ரைட் எதிர்பார்க்குறோம், செயலில் ரைட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் முடித்த உடனே அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தினுடைய நிறைவு, ஞான யோகத்தினுடைய நிறைவெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானத்தில் நிலை பெற்றவன் எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி அமருவான்னா கேட்டிருந்தான். அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அவன் வெளியே எப்படி விவகாரம் செய்வான், தனக்குள் பிரச்சனை வரும்போது அவன் எப்படி இருந்துக்கிடுவான். இது வெளியே பார்க்கறதுக்காக இல்லை, தான் ஞானியா இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறலாம், இல்லைன்னா அதை அடைவதற்கு முயற்சி செய்யலாம். அதற்காக அந்த கேள்வியை அவன் கேட்குறான். அதற்கு பகவான் என்ன பண்ணார், லட்சணத்தை சொன்னார். அனைத்து ஆசைகளையும் அகற்றியவன், அதர்மமான ஆசைகளை முற்றிலும் அகற்றியவன், தர்மமான ஆசைகளை விவகாரத்திற்காக வைத்துள்ளவன், ஆனால் அதிலும் பற்றில்லாமல் இருப்பவன். பிறகு தன்னுடைய மன நிறைவிற்கு வேறு எதையும் எதிர்பார்க்காதவன். விவகாரத்தில் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு மனநிறைவு தான், இல்லாட்டாலும் மனநிறைவு தான். இது முதல்ல லட்சணம் சொன்னார் 55. பிறகு துன்பத்தில் துவளாத மனதை உடையவன், இன்பத்தில் நாட்டமில்லாதவன். பெருசாக இதை அடையஞ்சே ஆகணும், இந்த சுகம் நம்மளுக்கு கட்டாயம் வேணும்னு போக மாட்டான். இயல்பாக வரக்கூடிய தர்மமானதை அவன் அனுபவிப்பான். அதே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தால் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி நவகிரகத்தெல்லாம் குறை சொல்லிட்டு உட்கார மாட்டான், அவன் பாட்டுக்கு இருப்பான். பிறகு பற்று பயம் கோபம் அற்றவன், அவனுக்கு எதுலேயும் பற்று இல்லை, பயம் இல்லை, கோபமும் இல்லை. விவகாரத்துக்கு கோபப்படுறது வேறு விஷயம், கண்டிப்பதற்காக கோபப்படலாம். டென்ஷன் ஆகி தூக்கி எறிகிறோம் பாருங்கள், அது கூடாது. வீட்டில் குழந்தைங்கள கம்பை வச்சுக்கிட்டு
அடிக்கக்கூடாது, சத்தமாக போட்டு ஓங்கி தரையில் அடிக்கணும், அதுலேயே அரண்டுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறத தூக்கி எரியிறது, படாத இடத்துல படும். அதனால் அந்த கோபம் கூடாது, அது இல்லாதவன். பிறகு முனிவன் அப்படின்னாரு. பிறகு இங்கே என்ன சொன்னார்னா 57ல் எப்பொழுதும் எதிலும் பற்றில்லாதவன், அங்கேயும் பற்றில்லாதன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் பற்றில்லாமல் இருப்பான், பிற வந்துடும்ல, அதுக்காக எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பற்றில்லாதவன். பிறகு நன்மை தருவதை அடைந்து அந்தந்த விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதே நேரத்தில் கேடு தர்ற விஷயத்தில் அவன் வெறுப்படைகிறதில்லை. நம்மளுக்கு நல்ல விஷயம், நம்மளுக்கு விரும்பின விஷயம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறது, கெட்டது வந்துச்சுன்னா வெறுப்படைகிறது. நம்ம கையில் இல்லை, எது வேணாலும் வரலாம். அதனால் எங்கும் எதிலும் பற்றில்லாதவன் நலம் தருவதில் மகிழ்வதில்லை, கேடு தருவதில் வெறுப்படைவதில்லை. இது சொல்லி 55, 56, 57 லட்சணத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னு சொன்னீங்கன்னா, இந்த ஞான நிஷ்டை அடைந்து இந்த பலனை அடைவதற்கு என்ன சாதனைகள் சொல்கிறார். 58லிருந்து 68 வரைக்கும் ஞானத்தில் நிலை பெற்றவனுடைய சாதனை. இதில் 58லிருந்து 61 வரைக்கும் இந்திரிய கட்டுப்பாடு, அடுத்து மனக்கட்டுப்பாடு, இப்படி வரிசையாக சொல்ல போகிறார். இப்போ 58ல் என்ன பார்த்தோம், இந்திரிய கட்டுப்பாட்டின் பலன்னு சொல்லி ஞான நிஷ்டைன்னு சொன்னார். ஆமையை உதாரணம் பார்த்தோம். 5 இந்திரியங்களையும் அடக்க வேண்டும். எப்படி, எதை போல, ஆமையை போல. எப்பொழுது ஞானியானவன் இந்திரியங்களையும் இந்திரிய விஷயங்களிலிருந்து நன்கு முழுவதும் எடுத்துக்கொள்கிறானோ அப்பொழுது அந்த ஞானியனுடைய அறிவானது நிலைபெறுகிறது. பொதுவாக இந்திரியங்களை எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்தணும். ஆமை எப்படி தன்னுடைய தலையும் 4 கால்களையும் தேவையான போது பயன்படுத்துகிறோம், பிரச்சனை வரும், ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு உள்ளே இழுத்துக்கிறோம். அப்படி நாம் பழகிக்கிறோம்னு சொன்னார். ஏன்னா இந்திரியங்கள் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கோம், எங்கே தேவை இல்லையோ அங்கேயெல்லாம் பார்த்து நம்ம கவனமாக அதை இழுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இந்திரிய கட்டுப்பாட்டின் படிகள் அப்படிங்கும்போது அதில் என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, முதல்ல போக பொருள்களிலிருந்து விலகுதல். இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் எடுத்த எடுப்புலையே மனசெல்லாம் கட்டுப்பாட்டோடு நிற்காது. முதல்ல என்னாகும், அந்த பொருள்கள்லேருந்து விலகி நிற்கணும். பிறகு என்ன பண்ணணும்னா, மனதில் ஆசை இருக்கும், அது போகாது. ஞானம் ஞான நிஷ்டையானத்தை முழுசாக போகும். அதனால் முதல்ல என்ன சொன்னார்னு சொன்னால் அதிலிருந்து விலக வேண்டும். ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் தான். அந்த இவங்கெல்லாம் அப்படித்தானே, அசுரர்கள்லாம் அப்படித்தானே பண்ணுறாங்க. நல்லா கட்டுப்படுத்தி இருப்பான், முடிஞ்சவன என்ன பண்ணுவான், திருப்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவான். சபரிமலை விரதம் கூட அப்படி தான். அந்த நேரம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, முடிஞ்ச பிறகு எல்லாம் ஆரம்பிச்சிடும். போலீஸ் ரிப்போர்ட்டே எப்படி தெரியுங்களா, இந்த 2 மாதம் குற்றம் குறையுதான். இந்த 2 மாதத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறவுடைய கேஸ் குறையுதான். ஏன்னா நிறையா பேர் அந்த போதை வஸ்துக்கள் சாப்பிட்றது நிப்பாட்டிடுறாங்க, மாமிசம் சாப்பிட்றது நிப்பாட்டுறாங்க. அப்படி இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட்லேயே உண்டு, இந்த சபரிமலை விரதம் போட்டு கொடுத்தலேருந்து தை மாதம் வரைக்கும் குற்றங்கள் குறையுதுங்கிறான். அந்த நேரம் கட்டுப்பாடாக இருக்கான், பிறகு என்ன பண்ணுறான், அவன் வந்துடுறான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். பிறகு என்ன பண்ணுறான்னா, அந்த ஆசை கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பிறகு கடவுளின் தரிசனம், அதாவது பரம்பொருள் தத்துவத்தை உணர்ந்த பின்பு அது முற்றிலுமாக விலகிவிடும்னு பார்த்தோம். அதனால் முதல்ல மனசில் எப்படி வரும்னு சொன்னால், ஆள் மனசில் என்ன இருக்கும், ஆசை இருக்கும், அது முதல்ல எண்ணமாக வெளியே வரும். பிறகு என்ன பண்ணும், ஸ்தூலமாக வெளிப்படும். இங்கே என்ன சொல்கிறோம், முதல்ல ஸ்தூலத்திலேருந்து வெளியே வரணும், ஸ்தூலமாக போகிறத நம்ம நிப்பாட்டணும். பிறகு என்ன பண்ணணும், எண்ணங்கள் ரூபமாக இருக்கிறத பிறகு விடணும். பிறகு கடைசியில் ஆள் மனசில் இருக்கிறதையும் விடணும் அப்படின்னு பார்த்தோம். இது இந்திரிய கட்டுப்பாடு, அதனுடைய பலன். போக பொருளிலிருந்தும் விஷயானந்தத்திலிருந்தும் விலகுதல், ஆனால் மனதில் ஆசை இருக்கும். ஞான நிஷ்டைக்கு பின்
மனதிலிருந்தும் ஆசை விலகும். இது 59 வரைக்கும் பார்த்து முடித்து 56 ஆரம்பித்த போன கிளாஸில். இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்திரியங்களுடைய இயல்பை சொல்லுகின்றார். இந்திரியங்கள் கொந்தளிப்புள்ளவை, நம்மை கலங்கச் செய்பவை, விஷயங்களை நோக்கி பலவந்தமாக இழுக்கக்கூடிய தன்மை உள்ளவை. யாரை? சாதாரண மனுஷன் இல்லை, கட்டுப்பாடோடு இருக்கிறவனை, விவேகம் உள்ளவனை. அறிவெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆனால் இந்திரியத்திலிருந்து விலக முடியாமல் இழுக்கின்றன. பார்த்தோம். யததோஹி அபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதக. முதல் வரியில் அர்ஜுனா, நிச்சயமாக முயற்சி செய்கின்ற விவேகமுள்ள மனிதனுடைய மனதையும் கூடன்னார். இது இந்திரியங்கள் சேதனமாக இருக்குது. அங்கே அந்த பிரதிபிம்ப சைதன்யம் வேலை செய்கிறதுனால அது இஷ்டத்துக்கு போயிடும். மோட்ரு பைக்கு காரெலாம் அப்படி இல்லை, நாம் இயக்குனாத்தையும் போகும், இல்லாட்டி அது பாட்டுக்கு நிற்கும். குதிரையை நீங்கள் கடிவாளம் பிடிக்கலைன்னா போயிடும். அங்கே ஒரு சேதன வஸ்து தேவை இருக்குது, அது இஷ்டத்துக்கு போயிடும். அப்போ இந்த இந்திரியங்கள் இந்த 5 குதிரைகள் மாதிரி 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் தான் அர்ஜுனன் வரும். அதவே வர்ணிப்பாங்க. புத்தி இந்த கடிவாளம் எல்லாம் அதிலெல்லாம் அந்த தேரில் இவர் உட்கார்ந்துருக்க இதவே வர்ணிக்கிறது உண்டு. அதனால் அது அந்த இந்திரியங்கள் உணர்வு உடையதாக இருப்பதினால் அது இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அதனால் என்ன பண்ண, முதல்ல இந்திரிய விஷயங்களிலிருந்து விலக வேண்டும். இப்போ ஒருத்தர் நான் இன்றைக்கி இருந்து விரதம் இருக்கிறேன், காஃபியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கார். காஃபி கடை பக்கம் போகக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு வருவார், சும்மா சாப்பிட்டு போவார், நாளைக்குன்னு இருப்பார். இப்போ ஒரு சினிமாவில் கூட காமிச்சா மணிவண்ணன் படம் நினைக்கிறேன், அந்த ஒரு துள்ளாத மனம் துள்ளல் நிப்பாட்டிட்டேன்னு சத்தியமெல்லாம் பண்ணிடுவான். அந்த பக்கம் போவான், இது திறந்து கொடுப்பான்பான், ஆரம்பிச்சிருவான். ஏன்னா முதல்ல விஷயங்கள்லேருந்து விலகணும். நாம் எதை நிப்பாட்டுறோமோ அந்த 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 சைடே போகக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா மனசில் இருக்குங்கிறார், இங்கே அதையும் சொல்கிறார். நீ நிப்பாட்டினாலும் மனசில் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ முதல்ல என்ன பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு அந்த சைடே போகக்கூடாது, அதில் விலகி விஷயங்கள்லேருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். பிறகு விலகி இருப்போம். அது என்ன பண்ணுமா, பதிவுகள் உள்ளே இருக்கிறதுனால சும்மா உட்காந்துருக்கும்போது வேலை செய்யுமா. நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தனிமையில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணால் அதை அனுபவிக்கணும் போகணும்னு இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் தனிமை, முழு தனிமை கூடாதும்பாங்க. சாதனை செய்கிறவன் அப்பப்போ போயிட்டு வருவான், மலையில் போகிறது, தனியாக உட்காடுறது, தனியாக கோயிலுக்கு தனியாகவே போகிறது. இப்போ சினிமாவுக்கு போகிறது, கோயிலுக்கு போனால் கூட துணை இல்லாமல் போக மாட்டோம், நம்மளுக்கு அப்படி தானே பழகிட்டோம். போகலாம், அது கொஞ்சமாக இருக்கணும். ரொம்ப தனிமை இருந்தால் டேஞ்சர். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி, ரொம்ப பக்குவமானவர், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவுடையவர், ரொம்ப தனிமைன்னு போனார், அதனால் பாதிக்கப்பட்டார். முழு தனிமை அப்படி இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனிமையாக இருக்கும்போது தான் நம்மளுடைய சுயரூபமெல்லாம் வெளியே வரும் உள்ளே. அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு வச்சுங்க, மனசுக்கு ஒன்று ஜபம் தியானம் அப்படியே இருந்துட்டால் பரவாயில்ல. எவ்வளோ நேரம் இருப்பீங்க? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க பழக்கம் இருக்கா நம்மளுக்கு? அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் வேணும். அப்போ என்ன பண்ண, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கணும். மனசு என்ன பண்ணு, வேறு விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அதை சொல்கிறார், இந்திரியாணி பரமாதீனி கரந்தி பிரசபம் மனக. கலங்கச் செய்கின்ற கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக இழுத்துச் செல்கின்றன. பார்க்க கேட்க சுவைக்க எதுவும் இல்லைன்னா கூட மனசு ஏதாவது நினச்சி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி அனுபவித்து அதை நினச்சி பண்ணும், இல்லாட்டி அனுபவிக்காத நினச்சி அதை ஏங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டும். அதாவது ஒரு காலத்தில் கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் பண்ணி ஆரம்பத்தில் சாதனை இறங்கினவுடனே ரொம்ப தீவிரமாக செய்வோம். விரதம், அந்த விரதம், இந்த விரதம்லாம் செய்வோம். அது என்ன ஆகும் சொன்னால், கொஞ்ச நாளில் அப்படியே சலிப்பு தட்டும். பிறகு கொஞ்சம் லூஸில் விடுவோம். லூஸில் கொஞ்சம் விட்டால் பரவாயில்ல, திருப்பி அப்படியே போயிடலாம். என்ன பிறகு என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்னு என்ன ஆகும்னா, தன்னை எரியாமல் அந்த மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு விலகி நம்ம போய்விடுவோங்கிறார். தொடர்ந்து செய்கிறது தான் பெரிய சாதனை. ஒருத்தர் சொன்னார், நீ பெரிய சாதனை பண்ண வேணாம், ஒரு நாளைக்கு ஒன்றுமே பண்ணாமல் எல்லாம் மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு சாமி, பெரிய சாமி ஒருத்தர் வந்தார். என்ன பண்ண, நான் ஒரு நாளைக்கு கரெக்டாக 8 மணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி டெய்லி குடிச்சு பாருங்க. இது ஒரு சாதனை.
ஒன்றுமே எல்லாம் மாற்றி மாற்றி. ஏன்னா 7:55 குடிக்கக்கூடாது, 8:05 குடிக்கக்கூடாது. இதை ஒன்று பண்ணி பாருங்களாம் முடியாதான்னு பார்ப்போங்கிறார். நம்ம பாருங்கள், டாக்டர் சொன்னோன்னே வாக்கிங் நல்லா ஆரம்பிப்போம். எத்தனை நாளைக்கு பண்ணுவோம்? அவ்வளோதான். பிறகு அப்படியே சோம்பேறித்தனம், டல் அடிக்குது. இந்த தொடர்ச்சியாக செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், நாயன்மார்கள் பாருங்கள், பெரிய சாதனை இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் நான் ஒரு ஆளுக்கு துணி துவைச்சு கொடுத்துட்டு சாப்பிடுவேன்னார். அதில் உறுதியாக இருந்தார். அவர் நாயன்மார் ஆகிட்டார். யாருக்காவது அடியார்கள் சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிச்சவங்க தான் நாயன்மார்கள். நீ எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக குமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு, நீ ஒரு இந்திரிய கட்டுப்பாடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் நீ பண்ண வேண்டும். அப்படி அதுக்கு ரொம்ப மனப்பக்குவம் வேணும். எது வரைக்கும்னா, ஞானத்தை அடைந்திருந்தாலும் ஞான நிஷ்டை வரைக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் தபஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு புத்தியில் இந்த முமுட்சுத்துவம் வந்தால் ஞானம் வந்துடும். ஞானம் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்? லூஸில் விட்டுருவோம். அப்போ ஞான நிஷ்டையாகிறது வரையும் கடைப்பிடிக்கணும். சரி, அப்போ நிஷ்டையான பிறகு விட்டுடலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு சுபாவமாயிருமா, அது ஒரு சாதனை மாதிரி இருக்காதான். சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஞானிக்கு சுபாவமாக இருக்கக்கூடிய சாதனை அஞ்ஞானிக்கு சாதனையாக இருக்கு. இவனுக்கு சுபாவமாக மாறிடுமா, இவனுக்கு சாதனையாக இருக்குங்கிறார். அதனால் இந்த சாதனைகள், இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் நம்மளுடைய சுபாவமாக மாற வேண்டும் அப்படிங்கிறார். அது வரைக்கும் இந்திரிய கட்டுப்பாடு கட்டாயம் தேவை. சித்பவானந்தர் இடத்துல சொல்கிறார், அறிஞர்களையும் தபஸ்விகளையும் படுகுழியில் வீழ்த்துபவைகள்ங்கிறார். யாரை? சாதாரண மனசு சொல்ல. பார்க்குறோம்ல, விஸ்வாமித்திரர் பார்த்தோம், எத்தனையோ பேர் இருக்காங்க. திருப்பி எந்திரிச்சிட்டார் அவர். வீழ்றாங்க. வீழாத ஆள் கிடையாது. வீழ்ந்தால் என்ன பண்ணணும்? திருப்பி எழுந்திரிச்சிடணும். ஐயோ விழுந்துட்டேன் நினச்சிருந்தோம்னா வீழ்ச்சி எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் வீழ கீழே ஒரு குழந்தை நடக்க பழகும் பொழுது விழுகாமல் ஏதாவது நடக்குதா? ஆனால் விழுந்தால் திருப்பி எந்திரிக்குது, பிறகு ஓட ஆரம்பிச்சிருது. 100 தடவை விழுகும், 1000 தடவை விழுகும். ஆனால் விழுந்துட்டோமேன்னு உட்காந்தோம்னா மேலே போக மாட்டோம். அப்போ மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி, ஏன்னா சொல்கிறார், அறிஞர்களையும் தபஸ்விகளையும் படுகொலியில் வீழ்த்துபவனை. அப்போ சாதாரண மனுஷன் அது என்ன பாடு படுத்துங்கிறார். சித்பவானந்தர் சொல்லியிருக்கார். அதனால் இந்திரியங்களை வெல்பவனே மேலோன் ஆகின்றான். பெரிய வீரன் யாருன்னு கேட்டால் விவேகானந்தர் 2 சொல்கிறார். வீரங்கி தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, துணிச்சலாக உயிருக்கு புரிஞ்சிட்டு இவன் அடித்து நொறுக்கி சண்டையில் இழுத்து போகிறாங்க. எந்த நிமிஷம் சாவேன்னு தெரியாது, அதுவும் வீரம். ஆனால் இந்திரியங்கள் போகிற வழியில் போகாமல் இழுத்து பிடிச்சா அதுவும் மாவீரனா. அதுவும் அதோட போராடிட்டான்ல, அது இதை விட பெரிய வீரன் அதுன்னு சொல்வார். அதனால் புலனடக்கமே இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரும் உபாயமாகுங்கிற சித்பவானந்தர். ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறார். நாம் ஒரு காட்டில் ஒரு குடிசையில் குடியிருக்கோம். இல்லை, அங்கே போய் 2 நாள் தங்க வேண்டியிருக்கு. அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சுற்றி தேள், பூராம், பாம்பு, விஷப்பாம்பல் நிறையா இருக்குங்கிறார். என்ன பண்ணுவோம்? கவனமாக இருப்போமா, இருக்க மாட்டோமா? வெளியே நைட்டில் போனால் டார்ச் இல்லாமல் போக மாட்டான். சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, பாம்பு இருக்குப்பா பார்த்து கவனமாக இருந்த இடத்துல, இல்லை பூரா இருக்கும், தேள் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? டார்ச் இல்லாமல் வெளியே போக மாட்டான், கவனமாக போவான். அது மாதிரி இத்தனை விதமான தேள், பாம்பு, பூரையான்லாம் இந்திரிய விஷயம் இழுத்துக்கிட்டு இருக்கு. கவனமாக இல்லைன்னா போயிடும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். யததோ ஹி அபி கௌந்தேய. கௌந்தேய, குந்தியின் மைந்தனே அர்ஜுனா. கௌந்தேயனா குந்தியின் மைந்தனே, அர்ஜுனனை கூப்பிடுறாரு, குந்தியின் மைந்தனே. ஹி அபி, ஹீனா நிச்சயமாக, இந்த அபிங்கிறது ஹி அபி, அதை பிரித்தோம்னா நிச்சயமாக, யததக, யததோன்றுக்கு பிரிக்கும்போது யததக முயற்சி செய்கின்ற, அர்ஜுனா நிச்சயமாக முயற்சி செய்கின்ற. இந்த அபிங்கிறத கடைசியில் இன்னொரு வார்த்தையோடு சேர்க்கணும். புருஷஸ்ய, கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதக. விபச்சிதகன்னா விவேகமுள்ள, புருஷஸ்ய மனிதனுடைய, விவேகமுள்ள மனிதனுடைய
பிறகு பாருங்கள், இந்த கடைசி வார்த்தை ரெண்டாவதுல மனக அப்படின்னு இருக்கு, அதோட அங்கே சேர்க்கணும். ரெண்டாவதுல கடைசி வார்த்தையை எடுத்துக்கிறணும். அதாவது நிச்சயமாக முயற்சி செய்கின்ற மனிதனுடைய மனக மனதையும் அபிங்கிறத அதோட சேர்த்து போடணும் கூட. எப்படி சொல்கிறாரு? முயற்சி செய்கின்ற விவேகமுள்ள மனிதனுடைய மனதையும் கூட பிரிச்சிருக்கு. அங்கங்கே இருக்கும். இந்த சம்ஸ்கிருத வார்த்தையில் சேர்த்து போட்டாதே அர்த்தம் வரும். முதல் வரியில் சொல்லிட்டார். ரெண்டாவது வரியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை எடுத்து அபியோட சேர்த்துக்கணும். மனக அபி, மனதையும் கூட. பிறகு ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை இந்திரியாணி பிரமார்த்தீனி பிரமாதீனி, இந்திரியாணி பிரமாதீனி. பிரமாதீனா கலங்க செய்கின்ற அல்லது கொந்தளிப்பு உள்ள இந்திரியாணி, இந்திரியங்கள். பிரசபம் கரந்தி பிரசபம் இருக்கு. பிரசபம்னா பலவந்தமாக கரந்தி இழுத்து செல்கின்றன. நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்திரியங்கள் கொந்தளிப்புள்ளவை, நம்மை கலங்கச் செய்பவை. முதல் பாயிண்ட்டு. அது என்ன செய்யுது? பலவந்தமாக நம்ம இந்திரிய விஷயங்களை நோக்கி இழுத்து செல்லுகின்றன. யாரை? இந்திரிய கட்டுப்பாட்டிற்கு முயற்சி செய்யும் விவேகமுள்ள மனிதனுடைய மனதையும் கூடன்ட்டார். சாதாரண மனுஷன் இல்லை, அவனுக்கே இந்த கெதி. நீங்கள் பகவத்கீதையில் அத்தியாயம் 6 வரும். அதாவது அதில் சொல்கிறார், அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்பான். கிருஷ்ணா, இவர் மனசை அடக்குன்னு கிட்டிருப்பார். யார்? பகவான். என்ன மனசை எங்கே அடக்கிறது? இவர் கேள்வி கேட்பான். கிருஷ்ணா, மனம் அலைபாயும் தன்மை உடையது, கலக்கம் தருவது, ஆனால் மிகுந்த சக்தி இருக்குது. அந்த மனதை வசப்படுத்துறதுங்கிறது இந்த காற்றை போய் அடைச்சி வைக்கிறது மாதிரி கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்குறான். பகவான் ஈஸின்னு சொல்லவே இல்லை. அவன் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு? ஆமாப்பா, குந்தியின் மைந்தனை மனசு அடக்கவே முடியாமத்தே இருக்கும். அவன் அடக்கிறது கஷ்டம்னு கேட்குறான். அவர் உடனே இல்லை ஈஸியாக அடைக்கலாம்லாம் சொல்லலை. நீ சொல்கிறது உண்மை தான், மனசு அடக்க முடியாதது தான். அவனை அக்செப்ட் பண்ணுறாரு. முதல்ல அலைபாயக்கூடியது தான், சந்தேகமே கிடையாது பாருங்க. நீ சொல்கிறது சந்தேகம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அப்படிம்பார், பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் முயற்சியினாலும் அடக்கி விடலாம் பார். பயிற்சி தொடர்ச்சியாக சொன்னார்ல, இப்போ ஒரு நாள் செஞ்சுட்டு விடுறதில்ல, தொடர்ச்சியாக பயிற்சி, முயற்சியை விடக்கூடாது. பொருளிலிருந்து விலகக்கூடிய வைராக்கியம் இருக்கணும், இருந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறார். திருப்பி 67 இங்கேயும் இந்திரியங்களுடைய இயல்பை சொல்ல போகிறார். இங்கே 61 படிக்கலாம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. 60 இந்திரியங்களின் இயல்பை சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்திரியங்களை அடக்குவதற்கு என்ன உபாயம்னு சொல்கிறார். இந்த 61 முதல்ல அடக்கணும். அந்த அடக்குவதற்கு மனதில் உறுதி வேண்டும்ங்கிறார் ஃபஸ்ட்டு. பிறகு அடக்கிய மனசை நீ அப்படியே வச்சுருந்தேன்னா வெடிச்சிடும். அதனால் என்ன பண்ண, பகவான் பக்கம் திசை திருப்புங்கிறார். பகவான் பக்கம் நீ திசை திருப்பு. அப்படி திசை திருப்பிட்டேன்னு சொன்னால் ஞானத்தில் நிலை பெறுவாய். ஞான நிஷ்டன் அதை பற்றி தான் கேட்குறான். ஆனால் ஞான நிஷ்டனை பண்பை சொல்லிவிட்டு அதுக்கு உபாயத்தை சொல்லி, அப்படி இந்த உபாயத்தை கடைப்பிடிச்சா நீ ஞான நிஷ்டையை அடைஞ்சிருவ அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றார். முதல் வரியில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா, தானி சர்வாணி சம்யம்ய யுக்தக, அந்த எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அதில் மன உறுதியுடையவனாக ஆசீத இருக்க வேண்டும். இந்திரியங்களை அடக்கிட்டு அதிலிருந்து நீ மனசு உறுதியை விட்டுறக்கூடாது, அதிலேயே உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா
விவேகம் உள்ள மனுஷனையே பலவந்தமாக இழுத்துருது. அப்படி இழுக்கிறதுனால நீ கவனமாக இருந்து விலகினதுலேருந்து உறுதியாக இல்லைன்னா கீழே போயிடுவ. விலகி இருப்ப ஆனால் உறுதியாக இருக்க மாட்டேங்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம். டிவி பார்க்க மாட்டேன்னு ஒருத்தர் வரதை இருந்துட்டு என்ன பண்ணார், ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டு உட்காந்தாராம். உண்மையிலே நடந்து. சென்னையில் ஒரு பெரியவர் சும்மா டிவி போட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்ணியிருக்கார், டிவி அடிமையாகிட்டார். பார்க்க சாமிகிட்ட வந்து சொன்னது இது குருபரான சாமிகிட்ட பெரியவர் சொல்லியிருக்கார். அதனால் சாமி நான் டிவி பார்க்க மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்துட்டேன். அதனால் இப்போ இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரூமில் கதவை பிடிட்டேன். 2-3 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் முடியலை. சில இந்த சீரியல் ஓடும்போது பார்த்தா எனக்கு இழுக்கும். அந்த ஓட்ட வழியாக தெரியாமல் பார்க்குறேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது சாமின்னாராம். அவர் சும்மா சொல்லி போய் பாரியா பெண்ணை, இதுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறேன்னாரா சாமி. சிலருக்கு அப்படி இருக்கு. அந்த மாதிரி முடிகிறதில்ல, அதில் உறுதி இருக்கிறதில்ல. எந்த விரதம் எடுத்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், தற்காலிகமாக இருக்குமே ஒழிய அதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதே இல்லை. சொன்னேன்ல, அப்போ அதுதான் இந்த டீ கடைக்கு காஃபி டீ சாப்பிட மாட்டோம்னு உறுதியாக இருக்கிறது. திருப்பி என்ன பண்ணுறது, அதுலேருந்து விலகி விடுவது. சில பேர் உறுதியாக இருப்பாங்க. காசியில் போய் ஏதாவது விடணுமா, பாவக்காய் விடுறேன் பாரு. பாவக்காய் இங்கேயே விட்டுக்கிட்டு தானே இருக்கேன், அங்கே போய் ஏன் விடணும் பாரு. எது பிடிக்காத அதை போய் விடுறது, அது ஒரு ஷாக்கு. ஏன்னா வீட்டில் பாவக்காய் வச்சான்னு வச்சுக்கணும், காசியில் விட்டேன் வைக்காதேன்னு சொல்லிடலாம். லட்டை விட்டேன் சிலேபியை விட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல. இப்படியும் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த இந்திரிய விஷயங்களிலிருந்து விலகிய இந்திரியங்களை அப்படியே வைப்பது கடினமாக இருக்கும். அதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் போகப் பொருள்களை நினைக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு உபாயம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருந்துட்டேன், ஆனால் அப்படியே இருந்தேன்னா மனசு கெட்டு போயிடும், முடியாது. மத்பரகங்கிறார் அடுத்த வார்த்தை. முதல் விரல கடைசி வார்த்தை, என்னையே பரகதியாக கொண்டு. இந்திரிய விஷயங்களை அப்படியே போட்டு அடக்கணும்னா வெடிக்கும். திசை திருப்பி விட்டுறது. டிவி பார்க்கலாம், நல்ல சீரியலாக பார்க்கலாம், ஆன்மீக சீரியலாக பார்க்கலாம், ஏதோ நல்ல பண்பு உள்ள சீரியல் பார்க்கலாம். பார்க்கவே மாட்டேன்றது கஷ்டம், ஓட்ட வழியாக பார்க்க சொல்லிடும். அதனால் இப்படி சினிமாவே போகலாம். நீ சொன்ன சினிமா போகலாம், நல்ல சினிமா போகலாம், தப்பு இல்லை. ஒரு டூர் போகிறோம், அங்கேயும் போய் நல்ல விஷயங்களை பண்ணலாம். கோயிலுக்கு போகலாம், நல்ல இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். அங்கே டூர் போகிறோம்னு சொல்லிவிட்டு சில பேர் மலைக்கு போகிறாங்க. எதுக்கு தெரியுமா, ஃபுல்லாக போதை சாப்பிட. அதையும் ரசிக்க மாட்டான், அதையும் இயற்கையை கூட ரசிக்க மாட்டான். அதனால் ரசிக்கணுன்ட்டு போய் ரசிக்க மாட்டான், கட்டுப்பாடுலாம் போயிடுது. அதனால் இப்போ ரிஷிகேஷ் கேம்ப் ஏன் போடுறாங்க, ரிஷிகேஷு இமயமலைக்கு சுற்றி பார்க்க போகிறவங்க, இயற்கையை ரசிக்க போகிறவங்களும் இருக்காங்க. ஆன்மீக கேம்பில் ரிஷிகேஷில் நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த கங்கை கரையில், அந்த இமயமலை அடிவாரத்தில் இயற்கையும் ரசிக்கிறோம், ஆன்மீக விஷயத்தை, அப்போ கடவுள் விஷயத்துக்கு மனசை திருப்பிடுறோம். அப்போ டூர் மாதிரி இல்லாமல் இந்த கேம்ப் மாதிரி போகும்போது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அதுவே மத்பரக, அந்த இந்திரிய விஷயங்கள் விலகுவதற்கு ஒரு வடிகாலாக அமைகின்றது. சும்மா வச்சுக்கிறது கஷ்டம், எடுத்துடலாம். அதை அப்படியே வச்சுக்கிறது கஷ்டம், எடுக்கிறத வேறு பக்கம் திருப்பி விட்டுறணும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. இந்த கடவுள் விஷயம் திருப்புறதுக்காகத்தான் நம்ம திருவிழா பண்டிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் நம்ம ஹிந்து மதத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, போகத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அனுபவிக்கிறத கடவுள் வழிபாட்டு மூலமாக அனுபவிக்கிறது. தீபாவளி, தைப்பொங்கல் எல்லாம் பலகாரமெல்லாம் பண்ணி செரிக்கிறதுக்கு மருந்து கூட பண்ணிடுவோம். சேரண மருந்தையும் சேர்த்து சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்டு சேரண மருந்து சாப்பிடுவோம். ஆனால் கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம், கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். பூரணம்னு ஒன்று வைக்கிறாங்க தெரியுமா, பூரணம்னு கொழுக்கட்டையில் பூரணம் இருக்கு. அது வெளியே வெள்ளையாக இருக்கும், உள்ள பூரணமாக இருக்கும். அது எதுக்கு தெரியுமா, அந்த தத்துவம் என்னன்னு தெரியுமா, கொழுக்கட்டையில் பூரணம் வச்சு, அது பேரே பூரணம். கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் இருக்குது. இந்த கொளுத்த கட்டைக்குள்ளே சாமி என்னை சொன்னார் ஒருத்தர், இது கொளுத்த கட்டையாம், இதுக்குள்ளேயும் பூரணம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பூரணத்தை வச்சு சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கிறணும், உள்ளுக்குள்ளே பூரண தத்துவம் ஒன்று இருக்குது. எல்லாம் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி, இப்போல்லாம் மோசமான சில கச்சேரியெல்லாம் வருது. பாட்டு கச்சேரி போடுவான், வயசான இளைஞர்களுக்கு, வயசானவங்களுக்கு கந்தன் இது முருகன் கள்ளி திருமண நாடகம்,
ஹரிச்சந்திரா நாடகம்லாம் போடுவாங்க, சண்டை வரும். இவங்க போய் வயசானவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சண்டை வரும். என்ன பிரச்சனை, எதை பார்க்க வந்தாலும் கோயில் பக்கத்தில் போடுவான். சாமி கும்பிட்டு வந்துடுவானா இல்லையா? அதை பார்க்கும்போது சாமி கும்பிடாங்க, வந்தாச்சு போய் கடவுள் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம்ப்பா. எப்படி நம்ம ஆளுக்கு வந்து மனோதத்துவ ரீதியாகவே நம்ம அமைப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ கடவுளை சாக்கு வச்சா கடவுள் பக்கம் திசை திருப்பினேன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அதுக்காக என்ன சொல்கிறாரு, இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா பத்தாது, நீ என்ன பண்ண, அந்த இந்திரியங்களை திசை திருப்பி விட வேண்டும். அப்படி திசை திருப்பினேன்னா என்ன பலன்னு சொல்கிறார். 2வது வரியில் வசேகி யஸ்ய இந்திரியாணி, ஏனெனில் யாருடைய இந்திரியங்கள் வசப்பட்டு இருக்கின்றனவோ தஸ்ய அவனுடைய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அறிவு நிலை பெற்றதாக மாறுகின்றது. அப்படி வந்துட்டான்னா அவனுடைய ஞானம் எப்படி இருக்குமா, உறுதியாக ஆய்விடும், தெளிவான அறிவு இருக்குமா. இந்திரியங்களை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறவன் உலக விஷயங்களையும் தெளிவாக இருப்பானா, தத்துவ விஷயங்களையும் தெளிவாக இருப்பானா. சில உலக விஷயங்களுக்கு கூட நீங்கள் இந்திரியங்களை கண்ட வாக்கில் செதற விடுறவனை பாருங்கள், தெளிவாக முடிவெடுக்கவே மாட்டான். அவனே சொல்லுவாங்க, அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவன் ஒரு மாதிரியான ஆள்பாம்பாங்க. இவன் இந்திரியங்கள் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கவன் பாருங்கள், தெளிவான முடிவெடுப்பான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தர்ம விஷயத்துலேயும் அவனுக்கு தெளிவாக இருப்பான். தத்துவ விஷயத்துலேயும் எது உண்மை எது பொய்யுங்கிறதுலையும் அவன் உறுதியாக நிலையாக இருப்பான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தை அடைந்த பின்பும் இந்திரிய கட்டுப்பாடு என்ற விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும்ங்கிறார். இருந்தால் தான் அது அந்த ஞானத்தில் நிலை பெற பயன்படும். பாரதியார் ஒரு பாட்டு இருக்கு, அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நாட்டம். 2 வரி பாருங்கள், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொறிகளை கட்டுப்படுத்தியாச்சு. அது பிறகு பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம். 2 இந்த வரி தான். இந்திரிய கட்டுப்படுத்துகிற பிறகு கடவுளை நினச்சிக்கிட்டு பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம். அடுத்து சொல்கிறாரு, சரி அதில் மட்டும் இருக்கக்கூடாது, கர்மயோகத்தில் நிலைத்திடல் அப்படிங்கிறாரு. 3 விஷயம் அங்கே பாரதியார் சொல்கிறார். பொறிகளை கட்டுப்படுத்து, பரம்பொருளை நாடு, கர்மயோகத்தில் நிலைத்தடல் என்றிவை அருள்வாயின்னு கேட்குறார் கடவுள்கிட்ட. இந்த 3 கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, பொறிகளின் மீது பாருங்கள் அறிவிலே தெளிவு வேணும், நெஞ்சிலே உறுதி வேணும், முதல் சுலோகத்தில் சொன்னது. அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இளவாய் அனைத்தாய் குலைவிடு தனிப்பரம் பொருளேன்னு வேண்டார் பாரதியார். பாரதியார் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அதுதான் இந்த 2 சுலோகம். இந்த ஒரு பாட்டினுடைய அர்த்தம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்து 2 சுலோகம்னு சொல்லலாம். ராமகிருஷ்ணர் இடத்துல சொல்கிறார், இந்த கடவுள்கிட்ட நீ நாடினேன்னா விஷயங்களுக்கு அதிகமாக போக மாட்டேன், கண்ட்ரோலாக வந்துடுவேங்கிறதுக்கு. நம்ம வீட்டிலையே ரொம்ப நெருங்கின உறவுனர் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அன்னைக்கு இந்திரிய சுகத்தை நாடி போகுமா இந்திரியங்கள்ங்கிறார். போகுமா? ஏன்னா அந்த சிந்தனையில் இருக்கும்போது இயல்பாக போகாது. அது மாதிரி நீ பரம்பொருள் சிந்தனையில் இருந்தேனாலும் போக விடாமல் உன்னால் தடுக்க முடியும் சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல சொல்கிறார். யாருடைய மனது முழுதும் ஈஸ்வரனிடம் திரும்பி இருக்கிறதோ அவனால் இந்திரிய சுகங்களை நினைக்க முடியாது, இந்திரியங்களெல்லாம் தாமே ஓய்ந்து போய் விடுகின்றனங்கிறது. இது ராமகிருஷ்ணோட உபதேசத்தில் ஒன்று வருது. சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். தானி சர்வாணி சம்யம்ய, தானி அந்த, அதாவது அந்த எல்லா இந்திரியங்களையும், தானின்னா அவை அனைத்தையும் சொல்லலாம், அந்த எல்லா இந்திரியங்களையும், சர்வாணினா எல்லா இந்திரியங்களையும் சேர்த்துக்கிறணும், அந்த எல்லா இந்திரியங்களையும் சம்யம்ய அடக்கி கொண்டு, யுக்தா ஆசீத மத்பரக, மத்பரக என்னையே பரகதியாக கொண்டு, யுக்தக மன உறுதியுடன், இங்கே மன உறுதி இருக்கணும், மன உறுதியுடன் ஆசீத இருக்க வேண்டும். எல்லா இந்திரியங்களையும் அடக்கணும், கடவுள்கிட்ட திருப்பணும், அதில் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஹி ஏனெனில், வசே ஹீன் இருக்கு, ஹீன்னா ஏனெனில், எஸ் யாருடைய
இந்திரியாணி இந்திரியங்கள் முதல் வார்த்தை வசே வசப்பட்டு இருக்கின்றனவோ தஸ்ய அவனுடைய பிரக்ஞா அந்த அறிவானது அந்த ஞானமானது பிரதிஷ்டிதா நிலை பெற்றதாகின்றது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கொந்தளிப்புள்ள இந்திரியங்களை அடக்கணும், அந்த கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் உறுதியாக இருக்கணும், அந்த உறுதியாக இருக்கிற மனசை பகவான் பக்கம் திருப்பணும், பகவானை இறுதி லட்சியம் என்று உறுதியாக இருத்தல், பலன் ஞானத்தில் நிலை பெறுதல். 62 படிக்கலாம். யாயதோ விஷயான் பும்சகம் சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமகம் காமாத் க்ரோதோபி ஜாயதே. யாயதோ விஷயான் பும்சகம் சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமகம் காமாத் க்ரோதோபி ஜாயதே. 62லிருந்து 68 வரைக்கும் மன அடக்கம். இதில் 62, 63ல் மன அடக்கம் இல்லாததனுடைய விளைவை கூறுவார். மன அடக்கம் இல்லைன்னா என்ன கேடு வரும். அடுத்து என்ன பண்ணுவார், 64, 65 மன அடக்கம் பண்ணால் என்ன நன்மை வரும்னு சொல்வார். முதல்ல நீ அடக்கலைன்னா என்ன கெட்ட வரும், கெட்டது தெரியணும். நல்லதுன்னா கூட சில பேர் என்ன பண்ணால் இதெல்லாம் பண்ணால் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா கூட பயப்பட மாட்டான். நட்டம் வந்துடும்னா பயப்பட்டுருவான். இருக்கா இல்லைங்களா? நீ ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா கூட நம்ம சரின்னு பேசாமல் கேட்டுக்கிடுவோம். ஆனால் நீ படுபாதாளத்தில் பிச்சைக்காரனை மாறுவேன்னு சொல்லிட்டேன்னா பயம் வந்துடுமா இல்லையா, கவனமாக நடப்புமா இல்லைங்களா? அது மாதிரி மனம் அடக்கம் இல்லைன்னா வரக்கூடிய கெடுதல் என்னன்னு பட்டியல் போட்டு 2 ஸ்லோகத்தில் வரிசையாக சொல்கிறார். முதல்ல மனசை அடக்கலைன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இந்த 62லையும் 63லையும் 8 படிகள் சொல்கிறார் வரிசையாக. என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சுகந்தர விஷயத்தை மனசில் நினைப்பானான் முதல்ல, பிறகு அதில் பற்று வந்துடுமா, சரி அதில் அப்படியே அது மேலே ஒரு விருப்பு வருமா, விருப்பு என்ன ஆகணுமா, அடைஞ்சே ஆகணும்னு ஆசையாக மாறுமா. முதல்ல நினைக்கிறது பற்றாக மாறும், பற்றாக மாறினது அடைஞ்சே ஆக வேண்டும்ங்கிற ஆசையாக மாறுது. அந்த ஆசை என்னாகுமா, சில நேரங்களில் கோபமாக மாறிடுமா. அந்த ஆசை அடைய இடைஞ்சல் வந்தாலும் கோபம், இழந்தாலும் கோபம், யாராவது பறிக்கிறதுனாலும் கோபமும் மாறும். கோபத்திலேருந்து என்ன வருது, மனக்குழப்பம் வரும். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இந்த ஸ்லோகத்தில் 4, அடுத்த ஸ்லோகம் 4, 2 சேர்த்தே சில பேர் படிப்பாங்க. இதில் நினைக்கிறது, பற்று வர்றது, பிறகு ஆசை வர்றது, கோபம் வரும். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் கோபத்திலேருந்து மனசில் குழப்பம், மோகம் வரும். மனசில் குழப்பம், மோகம் வந்துருச்சுன்னா நினப்பெல்லாம் மறந்து போயிடுமா. நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்துலேருந்து ஆளே அழியிறாங்கிறார். 8 படி சொல்கிறார். மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி இங்கே வரைக்கும் அவனே ஆள் க்ளோஸ் ஆகிடுறாங்கிறார். க்ளோஸ் ஆகிடுவான்னா அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடையாமல் நாசத்தை அடைந்து விடுவான். முதல்ல ஒன்று ஆரம்பிக்குது, அதோடு நிப்பாட்டினா பரவாயில்ல. அடுத்த ஸ்டெப்பு பற்று, அடுத்த ஸ்டெப்பு ஆசை, அடுத்த ஸ்டெப் கோபம், பிறகு குழப்பம், பிறகு நினைவின்மை, புத்தி நாசம், ஆள் க்ளோஸ். இப்படி 8 ஸ்டெப்பு அந்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். முதல் விஷயம் என்னன்னீங்கன்னா, யாயதோ விஷயான் பும்சக, இன்பம் தரும் பொருள்களை தியானித்தல். அந்த பொருளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குற பொருள் இருக்குது பார்த்திங்களா, அதவே முதல்ல நினைக்க ஆரம்பிப்பான். கையில் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது இருந்தால் நல்லாயிருக்கு. முதல்ல நினைக்கிறது, முதல்ல என்ன வருதுங்கிறாரு. பகவானை பற்றி சிந்திக்கிறது இல்லை, நல்ல பண்புகளை பற்றி இந்த பொருள் இந்த சுகத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது வச்சிங்களா, அதெல்லாம் என்ன விஷயம் தெரியுங்களா, நம்மளை இந்திரியங்களை இழுக்கிற விஷயந்தான். முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா, கடைக்கு போனீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வாங்கிட்டு பேசாமல் வந்துடுவீங்க. கேட்டு இப்போ உள்ளே போய் 5 வாங்கணுன்ட்டு போயிட்டு 10 வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்குறோமா இல்லையா? என்னைக்காவது வாங்கினதோட திரும்பியிருக்கீங்களா சொல்லுங்கள், உறுதியாக சொல்ல முடியாது. நானே போனாலும் அப்படித்தான். ஏன்னா ஏதாவது ஒன்று பார்ப்போம், தேவைன்னு தோணும்.
தேவை இதை பார்த்த உடனே அப்படி வரும், பிறகு எடுக்கணும், பற்று வரும், பிறகு ஆசை வந்து வாங்கிடுவோம். கையில் காசு இல்லைன்னா கோபம் வந்துடும், வாங்க முடியலன்ட்டு. அதுவும் வருமா இல்லையா? வீட்டில் அது குழந்தைங்களுக்கு வரும், அம்மா இவ்வளோதான் கொடுத்து விட்ருக்கு, இதை வாங்கலாம்னு நினச்சேன், நான் கேட்டேன், வரும்போது 500 கேட்டேன், 200 கொடுத்து விட்ருக்குன்னு அம்மா மேலே கோபம் வரும். இதெல்லாம் வரும். அதனால் என்ன சொல்கிறாரு, பகவானை பற்றியும் நல்ல பண்புகளை பற்றியும் சிந்திக்காமல் இன்பத்தை கொடுக்கும் பொருள்களையே மனம் நினைத்து கொண்டு இருந்தால் எப்படி படிப்படியாக கீழே விழுன்னு சொல்ல போகிறார். பொதுவாக எப்படி படிப்படியாக மேலே போகிறதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாரு, நீ எப்படி கீழே போவேன்னு தெரிஞ்சுக்க, அப்போ தான் போகாமல் இருப்பேன்னு சொல்கிறார். அதான உண்மை. நம்ம யமம் நியமம்லாம் பார்த்தோம், செய்யக்கூடியது 5 செய்யக்கூடாதது 5 சொல்லி அதில் சொன்னார். செய்யக்கூடியதை நீ செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு செஞ்சால், செய்யக்கூடாததை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னார். பண்ணீங்களா? களவையும் கற்று மரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமில்ல? தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறான், இதுக்கு சாதகமாக பயன்படுத்துக்கிறான். கற்றுமன் செஞ்சுட்டு மறந்துடணும்னு நினைக்கிறான். அவர் செய்து மரங்கிற வார்த்தை சொல்லவே இல்லை. அந்த பழமொழியில் களவையும் செய்து மரன் இருக்கா? கற்று மரன்னா இதுதான் களவு, இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுரு, தெரிஞ்சிட்டு விட்டுரு. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நீ மனசை கட்டுப்படுத்தலைன்னா எப்படி கெட்டதெல்லாம் வரும்னு வரிசையாக லிஸ்ட்டு போடுறேன், தெரிஞ்சுக்கிட்டு நீ விட்டுருங்கிறார். பிறகு என்ன சொல்ல போகிற, கட்டுப்படுத்தினா என்ன பலன் வரும்னு சொல்ல போகிற, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் இங்கே. அதனால் நல்லதை தெரிஞ்சுக்கிறது மாதிரி கெட்ட விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இங்கே போனேன்னா மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது எல்லாம் போட்டிருக்கு. யார் இருக்கா? புகைப்பிடித்தல் உடல் தீங்கு எல்லாம் ஏன் வச்சு கெடுதல்னு சொல்லி ஆகணும், சொன்ன பிறகு செய்யறான், அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணுறான்னா மனசில் நினைக்கிறானா, பிறகு அதனுடைய நினைப்பு என்ன ஆகுது, பற்றாக மாறுகிறது. முதல் விரலை 2வது சங்கக தேசு உபஜாயதே, அவைகளிடத்தில் அந்த இன்பம் தரும் பொருள்களை நினைச்சான் பார்த்தீங்களா, அதன் மேலே அவனுக்கு விருப்பம் வருகின்றது, பற்று உண்டாகின்றது. எந்த பொருளை இன்பம் தரும் பொருள் நம்ம நினைக்கிறோமோ அந்த பொருளை இன்பம் தர்ற விஷயத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். கொஞ்சம் ரிவர்சல் நினச்சி பார்த்தா துன்பத்தையும் தரும், அதை சிந்திக்கிறதே இல்லை. ஒரு இன்பம் தர்ற பொருளும் துன்பத்தையும் தருவது நிறையா இருக்குது, ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்பம் தருவதை மட்டுமே தான் நம்ம நினைக்கிறோம். அது என்ன, அது இன்பம், அதனால் என்ன வந்துருச்சு, அது மேலே பற்று வர ஆரம்பிச்சிருது, பிரீதி சிநேகம் வருகிறது. எவ்வளவோ பொருளை பார்க்குறோம் நினைக்கிறான், ஆனால் அதுலெல்லாம் பற்று வர்றதில்லை. எது இன்பம் தருதோ அந்த பொருளை தான் பற்று வரும். துன்பம் தர்றதில் பற்று வருமா? கட்டாயம் வராது. வருமா? பற்று வருமா? வராது, வராது, போகவும் மாட்டோம். இந்த வகுப்புக்கு இன்பம் தருதா துன்பம் தருதா? அதனால தான் வந்திருக்கோம். துன்பம் வந்து வரவே மாட்டோமே, கிட்டத்தட்ட உள்ளே வரமாட்டோம். கடவுள் வழிபாடு சில பேருக்கு இன்பம் தருது, அதனால் நினைக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் அது இன்பம் தருதுன்னு நினைக்கிறான், துன்பம் தருதுன்னு நினச்சி போக மாட்டேங்கிறான். ஆனால் எதில் வந்து துன்பமும் கலந்துருக்கோ அதைத்தான் நினைக்கிறான். இப்போ கடவுள் வழிபாடுங்கிறது வழிபட்டாலும் இன்பம், அது துன்பம் தர்றதும் கிடையாது. இந்த வகுப்புக்கு வர்றோம், இது இன்பம் துன்பம் கிடையாது, இதில் துன்ப எதிர் விளைவு இல்லை, ஆனால் இதை நினைக்கிறது இல்லை. ஆனால் மற்ற விஷயங்கள் வந்து இன்பத்தை மட்டும் தருது, ஆனால் என்ன பண்ண, துன்பத்தை பின்னாடி வச்சிருக்கு, அதை யோசிக்கிறதே இல்லை. அதை நினைக்கிறதுனால அதில் அவன் மேலே என்ன பண்ணுது, பற்று வந்து விடுகிறது அப்படிங்கிறார். என்றைக்கும் துன்பம் தர்ற விஷயத்தில் யாருக்கும் பற்று வராது. வச்சிருப்பானா? வயசானவங்க கூட வீட்டில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் சீக்கிரம் போய் சேரணும்னே நினைப்பான். அப்படி தான் இருக்கு. இங்கே பற்றின் விளைவாக அதை அடைய வேண்டும் என்ற ஆசை அடுத்து ஏற்படுகிறது. நினைத்தல், கற்றுதல், பிறகு அதை அடைய வேண்டும் என்ற தீவிர இச்சை. சங்காத் சஞ்சாயதே காமக, முதல் 2வது விரல முதல் பகுதி. சங்காத் சஞ்சாயதே காமக, பற்றிலிருந்து, சங்காத்னா பற்றிலிருந்து, சஞ்சாயதே காமக, காமகன்னா ஆசையானது, சஞ்சாயதே உண்டாகின்றது. அதை அடைய வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்திற்கு பெயர் காமம், ஆசைன்னு பேர். அந்த ஆசை அதிகமாகுது. அதனால என்ன பண்ணுறான், அதை அடையிறதற்கு அதர்மமான
வழியிலோட முயற்சி பண்ணுறான் சில பேர் தர்மமான முறையில் முயற்சி பண்ணுவான், இல்லாட்டி பேசாமல் விட்டுருவான். இந்த ஆசை வெறி பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, சம்பாதிக்கணும்னு ஆசையும் இருக்கும், அதுவே ரொம்ப தீவிரமாக போச்சுன்னா என்ன பண்ண முடியலைன்னா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும், தப்பாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது அதர்மமான ஆசை, அது ரொம்ப அப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவான், ரொம்ப படுகொடியில் வீழ்ந்துருவான். இந்த ஆசையே தர்மமாகவும் இருக்கலாம், அதர்மமாகவும் இருக்கலாம். அதர்மமான ஆசை கூடவே கூடாது. அவன் அதர்மமான ஆசையை அதர்மமான முறையிலையும் நிறைவேற்ற முடியும். தர்மமான ஆசை இருக்குது, அதையும் கூட அதர்மமான முறையில் அடைய முயற்சி பண்ணால் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருவான். அதனால் நிறைய விளைவுகள் வரும். ஆனால் என்ன பண்ணுறான், தர்மமான முறையில் அடைச்ச ஆசை பண்ணாலும் கூட கிடச்சிருமா உடனே? கிடைக்காது. கிடைக்கலன்னு என்ன வரும்? கோபம் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறாரு, எண்ணம், பற்று, ஆசை, அடுத்த என்ன வந்துருச்சு, கோபம் வந்து விடுகின்றது. காமாத் குரோதக அபிச்சாயதே, ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது. 4 ஸ்டெப் வந்திருக்காரு. ஆசைக்கு தடை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் தடையாக இருந்தாலும் கோபம் வரும், மனுஷன் தடையாக இருந்தாலும் கோபம் வரும், எது தடையாக இருந்தாலும் கோபம் வரும். நிறைவேறிடுச்சின்னு வச்சுக்கோங்க, லோபம் வரும். அதாவது அடுப்பு கூட நானே வச்சுக்கணும்னு நினைப்பானா. பிறகு யாராவது பறிச்சிருவானோங்கிற எண்ணம் வரும், பயம் வரும். பொதுவாக அதுக்கு யாராவது எடுத்துட்டாலும் கோபம் வரும், அதை அடையிறதுக்கு தடை வந்தாலும் கோபம் வரும். இது ஆசையிலிருந்து வரக்கூடியது கோபம். எப்பயுமே ஆசை அடைஞ்ச உடனே அடங்கி போகிறது கிடையாது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அனுபவித்து தீத்துரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நெருப்பில் விறகு கட்டையை போட்டால் எரியுது, அடுத்து விறகு கட்டையை போட்டால் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் விறகு கட்டையை போட்டால் அணையாது, அது மேலும்தான் எரியும், கொஞ்ச நேரத்துக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆசை என்ன பண்ணுது, கோபமாக விளைகின்றது. ஆசை இல்லாத இடத்துல கோபம் வரவே வராது. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ஆசை இல்லாத இடத்துல கோபமே வராது. மழை ஓவராக பெஞ்சுன்னா மழை மேலேயே கோபம் வந்துடுது. இப்படி போட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கேன்ட்டு, மழை பெய்யவே இல்லைன்னா மழையே பெய்ய மாட்டேன்னு கோபம் வருது. ஏன்னா மழை பெய்யணும்னு ஆசை இருக்குது, அதுவே அதிகமாக போனாலும் கோபம், பெய்யாமல் விட்டாலும் கோபம், இப்படியெல்லாம் இருக்குங்கிறார். நம்ம குழந்தை நல்லா படிக்க வேணும்னு ஆசை இருக்குது, இருக்கா இல்லையா? படிக்கலைன்னா, பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கலைன்னா கோபம் வருமா? சந்தோஷமாக இருக்கும். அப்போ எங்கே ஆசை இருக்கோ அங்கே தானே கோபம் வருது. பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கலைன்னு படிக்கணும்னு ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான், கோபம் வராது. அப்போ ஆசை இல்லாத இடத்துல கோபம் வராது. அதில் ஆசையிலிருந்து கோபம் வருகிறதுங்கிறார் இங்கே. எண்ணம், பற்று, ஆசை, கோபம். அப்புறம் கோபத்திலேருந்து என்ன வருதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார், அங்கே பார்க்கலாம். இங்கே ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். தியாயதோ விஷயான் பும்சக, விஷயான் விஷயங்களை, அதாவது இந்திரிய விஷயங்களை, தியாயதோ தியாயதக தியானிக்கின்ற, மனதில் தியானிக்கின்ற, இந்திரிய விஷயங்களை மனதில் தியானிக்கின்ற பும்சக மனிதனுக்கு சங்கக தேசு உபஜாயதே. சங்கக தேசு உபஜாயதே பிரிச்சம்னா, தேசு அவைகளிடத்து, சங்கக பற்றுதல், உபஜாயதே உண்டாகின்றது. இந்திரிய விஷயங்களை தியானிக்கின்ற மனிதனுக்கு அவைகளிடத்தில் பற்றுதல் உண்டாகின்றது. முதல்ல மனசில் நினைக்கிறான், பிறகு என்ன பண்ணுறான், பற்று உண்டாகிறது. 2 ஸ்டெப் இது. அடுத்தது சங்காத். சங்காத் சஞ்சாயதே காமக. சங்காத் சஞ்சாயதே காமக. சங்காத்துன்னு சொன்னால் அந்த பற்றுதலிலிருந்து காமக ஆசையானது சஞ்சாயதே உண்டாகின்றது, பற்றுதலிலிருந்து ஆசையானது உண்டாகிறது. அடுத்த வரி, காமாத் குரோதோ அபிச்சாயதே. அந்த ஆசையிலிருந்து, காமாத்னா ஆசையிலிருந்து, குரோதக கோபம், அபிச்சாயதே உண்டாகின்றது, கோபம் உண்டாகின்றது. இங்கு எப்படி மனமானது படிப்படியாக கீழே செல்கிறது என்பதை விளக்குகின்றார். இந்திரிய விஷயங்களை மட்டும் மனசில் எண்ணிக்கொண்டே இருக்கிறது முதல்ல. பிறகு அதில் பற்று வருது.
பற்றிலிருந்து ஆசை வர்றது, ஆசையிலிருந்து கோபம் வருகின்றது, கோபத்தினால் வரும் விளைவை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். படிக்கலாம் முதல்ல. குரோதாத் பவதி சம்மோகம் சம்மோகா ஸ்மிருதி விப்ரமகம் ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோம் புத்தி நாசாத் பிரணஸ்யதி குரோதாத் பவதி சம்மோகம் சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோம் புத்தி நாசாத் பிரணஸ்யதி. இங்கே 4 படி. கோபத்திலிருந்து மனக்குழப்பம், மனக்குழப்பத்திலிருந்து நினைவு நாசம், நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்தில் அவனே அழிகிறான் சொல்லி இங்கே 4 ஸ்டெப்பு சொல்கிறார். கோபத்திலிருந்து மோகம் அல்லது மனக்குழப்பம் உண்டாகிறது, அவிவேகம் உண்டாகிறது. குரோதாத் பவதி சம்மோக, முதல் வார்த்தை. கோபத்திலிருந்து மனக்குழப்பம் உண்டாகின்றது. மனக்குழப்பம்னா என்ன, கோபம்னா என்னன்னா, இது நல்லது கெட்டதுன்னு கோபப்படுற நேரம் தெரியவே தெரியாது. கோபப்படுற நேரத்தில் இது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாது, குழம்பியிருப்பான். புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் வராது. கோபத்தினால நம்மகிட்ட இருக்கவங்க, நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்கள கூட கோபிச்சு என்ன பண்ணிடுவோம், நம்மளோட விலகி போக வச்சிடுறோமா இல்லைங்களா? அது என்ன பண்ணும், குழப்பத்தை உண்டாக்கி விடுகின்றது. நல்ல முடிவாக இருக்காது. எதை பேசணுங்கிறது தெரியாது, எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. பேசக்கூடாத பேசுவோம், செய்யக்கூடாத செய்வோம். இதெல்லாம் எங்கே வருது, கோபத்தில் வருகிறது. கோபம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு கூட கெடுதல் செய்கிறவனா பார்ப்போமா, இப்படிலாம் இருக்குங்கிறார். அதனால தான் ஒரு அதிகாரமே வச்சுட்டார் வள்ளுவர். வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். கோபத்தை பற்றி ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறளில். அதில் ஒரு குறள் பாருங்கள், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும், எல்லா தீங்குகளும் சினத்தாலேயே உண்டாகின்றனங்கிறார் வள்ளுவர். எல்லா தீங்கு எங்கே வருதான், சினத்தாலே அதனால் எவரிடமும் சினம் கொள்வதையும் மறந்துவிட வேண்டும். அதுக்காக வீட்டில் குழந்தைங்கள்லாம் தப்பு பண்ணால் கோவப்பட்டு கோபுரமாக நடிக்கணும். கவனமாக புரிஞ்சுக்கிறதுல. சிறைச்சாலையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், பெரும்பாலான குற்றவாளிகள் கோபத்தில் செஞ்ச தப்பு தான். கோபத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியும். கிரிமினல் குற்றவாளிகள் பூரா பார்த்தா சொல்கிறார், ஒருத்தர் லிஸ்ட் எடுத்து சொல்கிறார். ஜெயிலிருந்து வந்தவர் ஒருத்தர் சொன்னார், புலம்புறான், ஒரு நிமிஷம் யோசிக்கலை சாமி, இந்த தப்பு இந்த கொலையை பண்ணிட்டேன். புலம்புறான்ங்களாம். உள்ள நல்லவனாக இருப்பானா, ஒரு சின்ன கோபம் வந்து அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது, பெரிய தப்பை பண்ண வச்சுது. அந்த கோபம் வந்து தேவையில்லாத கோபம், அர்த்தமில்லாத கோபம் அறிவை இழக்க வைக்குது, மனக்குழப்பத்தை வைக்குது, மோகத்தை உண்டாகிறது. சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேங்க. நம்ம ஏற்கனவே மனுஷனாக இருக்கிறது மாதிரி கோபம் வந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அனைத்து மனிதத்தன்மையும் இழந்து விடுகிறதுங்கிறார். ஊரில் ஒரு பஞ்சாயத்து, நான் அந்த ஊரில் ஒரு கிராமத்தில், அந்த நேரத்தில் நான் சில விஷயங்களை பண்ணுவேன். ஒரு தகராறு ஆயிடுச்சு. அந்த ஒருத்தனை அடிச்சிட்டான். அடித்தவன் வந்து மன்னிப்பெல்லாம் பேசி மன்னிப்பு கேட்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாச்சு. இந்த அடி வாங்கின குரூப் இருக்குது, அதில் ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், அது என்ன மன்னிச்சா விடுறது, அடித்தவனை திருப்பி அடிக்கணும்னு கோபம் டென்ஷனாக இருக்கான். இப்போ கூட்டி போய் சமாதானம் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணேன், இவனை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். உன்னை அடிக்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு ஒன்று அடிச்சுக்க, ஏன்னா 10 நாள் கோபம் குறைஞ்சி போகும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவன் என்ன பண்ணிட்டான், அவரே சொல்லிட்டு போய் அன்னைக்கு போய் அடிச்சுட்டான்ட்டான். பேரையும் சொல்லிட்டு. எப்படி 10 நாள் ஆச்சுன்னா கோபம் குறையும், அப்போ மனசு அமைதியாயிரும், குழப்பம் இருக்க கொஞ்சம் அமைதியாயிருவான்னு நினச்சி சொன்னால், இவன் அந்த 10 நாளுங்கிறத விட்டுட்டான். சொல்லிட்டு இவர் தான் சொன்னார் வேறு பண்ணிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோபத்தினுடைய விளைவு தாங்க முடியலை. எது கரெக்டு எது புத்தின்னு தெரியாமல் என்ன பண்ணுறான், பண்ணிடுறான்.
எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுவேன்னே தெரியாது. பிறகு என்ன ஒன்று, அன்னைக்கு கோபத்தில் பேசிட்டேப்பா, மன்னிச்சுக்கப்பா அப்படி சொல்கிறது உண்டு. ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா? நம்மளே உணர்ந்து சொல்லுவான், கோபத்தில் பேசிட்டேன், நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது சொல்கிறோமா இல்லைங்களா? அது கொஞ்சம் புத்திசாலிக்கு. ஆனால் அந்த நேரம் பண்ணது தப்பு தானே. அங்கே மோகம் வருகின்றது, அது என்ன பண்ண அவனை குழப்பி விடுகிறது. சரி, மனக்குழப்பத்தினால என்ன வரப்போகுது அப்படிங்கிறத, மோகத்தின் விளைவு ஞாபக சக்தி அழிஞ்சு போகிறது, நினைவு நாசம் உண்டாகிறது. அதை பற்றிய விளக்கத்தை அடுத்த சொல்வதில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.